السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. قال نبينا صلى الله عليه وسلم: الغسل يوم الجمعة واجب على كل محتلم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல ஜீவராசிகளுக்கு மத்தியில் மனிதனை அல்லாஹ் ஒரு சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் படைத்து அந்த மனிதர்களில் ஒரு சிறந்த உம்மத்தாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா தன் அருள் கொடைகளை, தன்னுடைய ரஹமத்தை வழங்கியிருப்பதை பார்த்தால், உம்மத்தே முஹம்மதியா அவருக்கு அல்லாஹ் முழுமையாக தன் ரஹமத்தை கொடுத்து விட்டானோ என்று எண்ண தோன்றுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அதிகமான அருள் கொடைகளை, தன் ரஹமத்தை, தன்னுடைய கருணையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது: யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை', அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால், நீங்கள் விளங்கினால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அப்படி என்ன ஒரு சிறப்பு இந்த நாளுக்கு இருக்கிறது? வியாபாரத்தை விட்டுவிட்டு வெள்ளிக்கிழமை அன்று பாங்கு சொல்லப்பட்டால், அழைப்பு விடுக்கப்படுமையானால், வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து வாருங்கள், இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அளவிற்கு அப்படி என்ன இந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை இன்றைய தினம்
நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் உலகத்தில் பல பாகங்களிலிருந்து அல்லாஹ் நாடியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு செல்லும் இடத்தில் ஹாஜிகள் கண்டிப்பாக அரஃபா மைதானத்தில் தங்க வேண்டும். அரஃபாவில் தங்கினால்தான் ஹஜ்ஜு கூடும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜு என்பது அரஃபாவில் தங்குவதுதான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஹஜ்ஜில் அரஃபாவில் மக்கள் எல்லாம் தங்குகிறார்கள். ஆனால் அந்த அரஃபா மைதானத்துடைய பரக்கத் எல்லாத்துக்கும் கிடைப்பது இல்லை. காரணம், உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறாரோ அவர்கள்தான் அரஃபா மைதானத்தின் பரக்கத்தை அடைகிறார்கள். ஆனால் அந்த நாளின் பரக்கத்தை உலக மக்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜும்மா தனத்தை ஏற்படுத்தி அந்த ஜும்மா அன்னைக்கு உலகத்தில் வாழும் மக்களுக்கெல்லாம் அரஃபாவின் பரக்கத், அரஃபா மைதானத்தின் பரக்கத் கிடைக்கவில்லை என்றாலும், ஒரு சில மக்களுக்கு இந்த பரக்கத் கிடைத்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அரஃபா மைதானத்தின் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் நினைக்கலாம், அரஃபாவிற்கும் ஜும்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அரஃபாவுடைய நாளுக்கும் ஜும்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். அரஃபாவுடைய நாளுக்கும் ஜும்மாவுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு என்பதை பல நபிமொழிகள், பல வரலாறுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அப்ப அரஃபாவுடைய பரக்கத்துக்கும் ஜும்மாவுடைய பரக்கத்துக்கும் சம்பந்தம் இருப்பதை வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சந்தித்து ஒரு யூதர் சொன்னார், உமரே, அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் ஓதி வருகிறீர்கள். அந்த அல்லாஹ் உங்களுடைய வேதத்தில், நீங்கள் ஓதக்கூடிய வேதத்தில் ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறார். அந்த ஆயத் எங்களுக்கு அருளப்பட்டு இருக்குமையானால், அந்த ஆயத் எங்களுக்கு அருளப்பட்டு இருக்குமையானால் அந்த ஆயத் அருளப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் அந்த யூதர். ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், ஜா ரஜுலும் மினல் யஹூதி, ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இலா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் வந்து கால லஹு, அவர் சொன்னார், யா அமீரல் முஃமினீன், முஃமினுடைய தலைவரே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தஹரவூனஹா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதி வருகிறீர்கள். லவ் அலைனா மஅஷரல் யஹூதி நஸலத், யூத சமுதாயத்தின் மீது அந்த ஆயத் அருளப்பட்டு இருக்குமையானால் லத்தஹதுனா தாலிகல் யௌம ஈதன், அந்த ஆயத் அருளப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னார் அந்த யூதர். முருகன் அவர்கள் கேட்டார்கள், ஐய ஆயத்தின், அந்த ஆயத்து எது என்று கேட்டார்கள். நீ சொல்லக்கூடிய ஆயத்து எது என்று கேட்டார்கள். அந்த ஆயத்து தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா, இன்றைய தினம் மார்க்கத்தை நாம் சம்பூர்ணமாக ஆக்கிவிட்டோம், பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம், உங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து என்று அந்த யூதர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் முரியல்லாஹ் சொன்னார்கள், அது அரஃபனா தாலிகல் யௌம வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஆயத் எந்த நாளில் அருளப்பட்டது, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு இருக்கும் பொழுது அந்த ஆயத் இறங்கியது, அப்ப அந்த ஆயத் இறங்கிய நாளையும் அந்த ஆயத் இறங்கப்பட்ட அருளப்பட்ட அந்த இடத்தையும் நாங்கள் அறிவோம் என்று சொல்லிவிட்டு வஹுவ காயிமுன் பி அரஃபா யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா தினத்தன்று அரஃபா மைதானத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று முரியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஏன் சொல்லுங்க தெரியுமா, அந்த அரஃபா நாள் என்பது, இந்த ஆயத்து அருளப்பட்ட நாள் என்பது ஜும்மா நாள். எந்த இடத்துல அல்லாஹ் அருளினார்? அரஃபா நாள். அப்ப ஏன் சொல்றேன், அரஃபாவிற்கும் ஜும்மாவிற்கும் தொடர்பு உண்டு. அரஃபாவுடைய பரக்கத் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஏனென்றால் அரஃபா நாள் ஒரு சிறந்த நாள், அரஃபா நாள் ஒரு உயர்ந்த நாள், அரஃபா நாள் ஒரு பரக்கத்தான நாள். அந்த பரக்கத்தான நாள்
அந்த சிறந்த நாள், அந்த உயர்ந்த நாள் எல்லா மக்களுக்கும் கிடைப்பது இல்லை. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சிறப்பையும் அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்தையும் அந்த பரக்கத்தையும் அறிகிறார்கள். மற்ற மக்களுக்கெல்லாம் கிடைப்பது இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை, இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுக்கு உண்டான அந்த அன்பும் அந்த நேசமும் அந்த பாசமும் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அரஃபாத் மைதானத்தின் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே ஜும்மாவிற்கும் அரஃபா நாளுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஜும்மாவுடைய அரஃபாவுடைய பரக்கத்துக்கும் ஜும்மாவுடைய பரக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. யூதர் வந்தார் அல்லவா, உமரே, அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் ஓதி வருகிறீர்கள், அந்த வேதத்தில் ஒரு ஆயத்து உண்டு, அந்த ஆயத் எங்களுக்கு அருளப்பட்டு இருக்குமையானால் அந்த ஆயத்து அருளப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று யூதர் சொன்ன அந்த ஆயத்து அருளப்பட்ட நாள் தான் ஜும்மாவுடைய நாள். எந்த இடம்? அரஃபாவுடைய இடம். எனவே ஜும்மாவுக்கும் அரஃபாவுக்கும் சம்பந்தம் உண்டு. அரஃபாவுடைய பரக்கத்தை உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நாளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தை அடையக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தை அடையக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இந்த ஜும்மாவுடைய சிறப்பு என்ன, அந்தஸ்து என்ன, பரக்கத்து என்ன என்பதை மக்கள் விளங்கியிருந்தால் இவர்களெல்லாம் எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும், எந்த வேலை இருந்தாலும், எந்த வேலை வெட்டிகள் இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டு ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னவுடன் பள்ளிவாசல் நோக்கி ஓடி வருவார்கள். இவர்கள் அறியவில்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இஞ்சும்மா தனத்தன்று பாங்கு சொல்லப்படுமையானால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் பக்கம், அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்த மக்களாக இருந்தால், நீங்கள் விளங்கக்கூடியவராக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இவருடைய சிறப்பை நாம் புரியவில்லை, இவருடைய மதிப்பை நாம் விளங்கவில்லை, இவருடைய அந்தஸ்தை நாம் புரியவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாவுடைய நாள் இந்த சம்பவத்தை பற்றி அந்த வசனம், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், நான் சம்பூர்ணமாக ஆக்கிவிட்டேன், நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடும் போது, அரஃபா ஜும்மாவுடைய ஆகிய 2 நாளுமே பெருநாளாக இருந்தது. அரஃபாவுடைய நாளும் ஜும்மா ஆகிய இரண்டுமே பெருநாட்களின் போதாகும். அப்ப அரஃபாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள், அரஃபாவும் ஒரு பெருநாள், ஜும்மாவும் ஒரு பெருநாள் இல்லையா? இந்த 2 நாளும் பெருநாளாக இருக்கும் பொழுது இந்த ஆயத்தை அல்லாஹ் எடுத்து வைத்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய சம்பவத்தையும் பார்க்கிறோம். அதே போன்று இப்னு மாஜா என்ற கித்தாபில் பதிவாகி உள்ளது. அபூ லுபாபா பின் அப்துல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் 2 பெருநாளை விட, ஹஜ் பெருநாள் நோம்பு பெருநாளை விட அல்லாஹ்விடத்தில் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் என்று சொல்கிறார்கள். வஹுவ அஅஸமு இன்தல்லாஹ் மின் யௌமில் அல்ஹா வ யௌமில் ஃபத்ரி என்று சொல்கிறார்கள். இந்த நாள் இருக்க, ஜும்மாவுடைய நாள் இருக்க, ஹஜ் பெருநாளை விட, நோன்பு பெருநாளை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்த நாள் என்று அபூ லுபாபா பின் அப்துல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். எனவே அரஃபாத்துடைய நாளின் பரக்கத் ஒவ்வொரு ஊர் மக்களுக்கும் சென்று ஜும்மா தனத்தில் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால்தான் தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன யௌமல் ஜும்ஆத்தி சய்யிதுல் அய்யாம், நாட்களின் தலைமை நாள் எது தெரியுமா? நாட்களுடைய தலைமை நாள். ஒரு கூட்டம் இருக்கு, தலைமை இருப்பார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்கள் பிரயாணம் செய்தால் ஒருவரை தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்கள் வெளியூருக்கு போனால் ஒருவரை அமீராக, கலீஃபாவாக, தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய வேதத்தின் தலைமை சூரா என்று ஒரு சூரா உண்டு இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதத்தின் தலைமை சூரா என்று ஒரு சூரா உண்டு, அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்வார்கள். இன்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைமை உண்டு. இன்னும் சொல்ல போனா எறும்பு இனத்திற்கும் தலைவி இருந்துச்சான், எறும்பு இனம் இருக்க அதுக்கும் தலைவி இருந்தது. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் அவருடைய பட்டாளர்களும் வீதியில் பாதையில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இடத்துல எறும்பு இனங்கள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த எறும்பு இனத்தை பார்த்து எறும்பின் தலைவி சொல்லிச்சான், சுலைமான ஆளுக்கும் வந்து கொண்டு இருக்கிறார்கள், தெரியாமல் உங்களை மிதித்து விடுவார்கள், உங்களை நசுக்கி விடுவார்கள், எனவே உங்களுடைய வசிப்பிடத்தில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள்.
காலத்தில் லம்லத்துன் எறும்பின் தலைவில் சொன்னது, யா ஐயுஹன் நமலுதுகுலு, என் இனமே எருமை எனவே நீங்கள் உங்களுடைய பொந்துக்குள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வசிப்பிடத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தலைமை இருக்கும், தலைவர் இருப்பார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் தலைமை என்பது இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாட்களின் தலைமை எது என்றால் ஜும்மாவுடைய நாள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்ன யௌமல் ஜும்ஆத்தி சய்யிதுல் அய்யாம், ஜும்மாவுடைய நாள் இருக்க நாட்களின் தலைமை என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமான ஒன்று ஜும்மாவுடைய நாள் என்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமான ஒன்று ஜும்மாவுடைய நாள் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, உங்கள் மீது சூரியன் உதிக்கும் நாளிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்றார்கள். உங்கள் மீது சூரியன் உதிக்கும் நாளிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சூரியன் உதிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதயமாகிறது, மற்ற நாட்களும் சூரியன் உதயமாகிறது. சூரியன் உதயமாகாத நாளே இல்லையா? அவர் சூரியன் உதயமாகும் நாளிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஜும்மாவுடைய நாளுக்கு சிறப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. இதுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சிறப்பும் அந்தஸ்தும் மதிப்பும் உண்டு. ஆனால் நாம் விளங்குவதில்லை. உண்மையிலேயே ஜும்மாவுடைய சிறப்பு என்ன, அந்தஸ்து என்ன? ஜும்மா தினத்தென்று குளித்து விட்டு நறுமணம் பூசி விட்டு புத்தாடையை உடுத்தி விட்டு அல்லது இருக்கும் ஆடையில் அழகான ஆடையை உடுத்திக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்தால், புரிந்தால், வழங்கிக் கொண்டால் ஜும்மாவுடைய நாளை விட மாட்டாங்க. ஜும்மாவுக்கு வாங்க சொன்ன உடனே விரைந்து வருவார்கள். அவ்வளவு சிறப்பு உண்டு ஜும்மாவுடைய நாளுக்கு, அவ்வளவு சிறப்பு உண்டு. அதே போன்று இந்த ஜும்மாவுடைய நாளை யார் தவற விடுகின்றார்களோ, விட்டு விடுகிறாரோ, தொழுகைக்கு வராம ஜும்மாவை புறக்கணித்து விடுகின்றார்களோ, இவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை உண்டு, எவ்வளவு அதாபு உண்டு, இவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டா என்பதை எல்லாம் நினைச்சால்தான் நான் பின்னால பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரியன் உதயமான நாளிலேயே சிறந்த நாள் ஜும்மாவோட நாள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்க முதலில் தேர்வு செஞ்ச நாளும் ஜும்மா நாளாம். அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்க தேர்வு செஞ்ச நாள் ஜும்மாவுடைய நாள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த நாளின் சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாளுடைய மதிப்பையும் சிறப்பையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபீஹி குலிக ஆதம், ஆதம் நபி படைக்கப்பட்டதும், வஃபீஹி உதுகில ஜன்னா, சுருக்கத்தில் குடியமர்த்தப்பட்டதும், வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, அந்த சுருக்கத்திலிருந்து உலகத்திற்கு அனுப்பப்பட்டதும், அவருடைய ரூஹு வாங்கப்பட்டதும், இன்னும் சொல்ல போனா கியாமத்தினால் நிகழ்வதும் ஜும்மாவுடைய நாள் தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். மனிதன் படைப்பினங்களிலே சிறந்தவர் இல்லையா? உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் சிறந்த படைப்பு, உயர்ந்த படைப்பு மனித படைப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மனிதனை அல்லாஹ் படைக்க தேர்வு செஞ்ச நாள் ஜும்மாவுடைய நாள். அந்த மனிதனை அல்லாஹ் சுருக்கத்தில் அமர்த்திய நாள், ஆதம் நபியை குடியமர்த்திய நாள் ஜும்மா நாள். அதே போன்று பூமிக்கு அல்லாஹ் அனுப்பிய நாளும் ஜும்மா நாள். ஆதம் நபியை ரூஹை அல்லாஹ் வாங்கிய நாளும் ஜும்மா நாள். அதே போன்று கியாமத்தினால் எப்போ ஏற்படும்? கியாமத்தினால் நேரத்தை அறிய முடியாது, நேரத்தை யாராலும் அறிய முடியாது, அதுல எந்த ஜும்மா என்பதையும் அறிய முடியாது. அதே நேரத்தில் ஜும்மா அன்னைக்கு தான் உலகம் அழிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீஹா யௌமுல் ஜும்ஆ, கியாமத்தினால் ஜும்மா தனத்தன்று தான் ஏற்படும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸையும் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா சிறந்த படைப்பாகிய மனிதனை படைக்க அல்லாஹ் தேர்வு செஞ்ச நாள் ஜும்மாவுடைய நாள் என்றால் இந்த நாளுடைய மதிப்பையும் சிறப்பையும் நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவருக்கும் சிறந்த நாளாக ஒரு காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் சிறந்த நாளாக சனிக்கிழமையை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை சிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் சிறந்த நாளாக இருந்தது ஜும்மாவுடைய நாள் தானா, வெள்ளிக்கிழமை தானா? யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த நாளாக அறிவித்தது, ஏற்படுத்தி கொடுத்தது ஜும்மா அன்னைக்கு தான், ஜும்மாவுடைய நாளை தான், வெள்ளிக்கிழமையை தான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸையும் புகாரி ஷரீஃபில் பார்க்கிறோம். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு? யூதர்கள் வரம்பை மீறி அவர்கள் சனிக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்கி கொண்டார்கள். வரம்பை மீறி அவர்கள் திருச்சி மறிச்சு சனிக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்கி கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் அதுக்கு பிந்திய நாளை
ஞாயிற்றுக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் ஜும்மாவுடைய பரக்கத்தை பெறக்கூடிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இது நான் சொல்லவில்லை, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நஹ்னுல் ஆஹிரூன ஸாபிகூன யௌமல் கியாமா, பிறப்பால் நாம் பிந்தியவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறப்பால் நாம் பிந்தியவர்கள், மறுமை நாளில் நாம் முந்தியவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறப்பால் நாம் பிந்தியவர்கள், மறுமையில் நாம் முந்தியவர்கள் என்று சொல்லிவிட்டு, ஊதுல் கிதாப மின் கப்லினா, நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அவங்க யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அவளுக்கு பின்னால் நாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் கொடுக்கப்பட்ட நாள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வேதம் கொடுக்கப்பட்ட நாள் அவங்க வெள்ளிக்கிழமை. அந்த நாளில் எந்த நாளில் வேதம் கொடுக்கப்பட்டதோ அந்த நாளில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அந்த நாளில் அவன் ஜும்மாவுடைய நாளில் கருத்து வேறுபாடு கொண்டு அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிவிட்டான். ஜும்மாவுடைய நாளை வெள்ளிக்கிழமையை சிறந்த நாளாக நம்ம ஆக்கி கொண்டாடுகிறோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிவிட்டான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் என் சமுதாயத்தை தந்திருக்கிறான். முந்தைய சமுதாயம் எல்லாம் நாட்களை திருத்தி விட்டார்கள். அவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை தான் சிறந்த நாளாக இருந்துச்சு, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். யூதர்கள் சனிக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்கி கொண்டார்கள், கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டிவிட்டான். அவன் வெள்ளிக்கிழமைய மதிப்பையும் சிறப்பையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் அறியும் மக்களாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொல்லிவிட்டு, அதுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை என்பது யூதர்களுக்காக ஆகிவிட்டது. சனிக்கிழமைக்கு பிறகு நமக்கு வெள்ளிக்கிழமை, யூதர்களுக்கு சனிக்கிழமை. அதற்கு மறுநாள் என்பது நசரானிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சிறந்த நாளாக ஆக்கி கொண்டார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸையும் பார்க்கிறோம். இவரெல்லாம் ஜும்மாவுடைய தினத்திற்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. எனவே இந்த ஜும்மா தினம் வந்துவிட்டால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ன, இன்னும் நிறைய சிறப்பு உண்டு. ஜும்மா நாளுக்கு இன்னும் நிறைய சிறப்பு உண்டு. இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால் சொல்லுவேன். இப்படி சிறப்பான ஒரு நாள், இன்னும் சொல்லப்போனா நமக்கு பெருநாள் இல்லையா, நமக்கு ஒரு பெருநாள். இது ஜும்மா, இது வரக்கத்தான நாள், இது ரஹ்மத்தான நாள். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அரஃபாவுடைய பரக்கத்தை, அரஃபா தினத்தின் பரக்கத்தை கிடைக்க செய்வதற்காக வேண்டி இந்த நாளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அப்ப இந்த பரக்கத்தான நாள், இந்த பரக்கத்தான் நாள் வந்து விட்டால் நாம் என்ன செய்யணும்? பரக்கத்தான் நாள் வந்து விட்டால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அமல்கள் என்ன, இபாதத்துகள் என்ன என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா நாள் வந்து விட்டால் நீங்கள் முதலாக குளித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா நாள் வந்து விட்டால் நீங்கள் முதலாக குளித்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று நன்றாக குளித்து தன்னுடைய உடம்பை சுத்தப்படுத்திக் கொண்டு நறுமணத்தை பூசிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை தினத்தன்று பருவ வயது அடைந்த ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் குளிப்பது கடமை என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை அன்று பருவ வயது அடைந்த ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை, வாஜிபு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க சிறப்பு என்று. இந்த ஒன்றே போதும் இல்லையா, இந்த ஒன்றே போதும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார் என்றால் இந்த நாளுடைய மதிப்பையும் சிறப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ரசூலுல்லாஹ் மீண்டும் சொன்னார்கள், மன்ஜா மின்குமுல் யௌமுல் ஜும்ஆ, உங்களில் ஒருவர் ஜும்மா நாளை அடைந்து விட்டார், உங்களில் ஒருவர் ஜும்மாவுக்கு வருவாராயானால் ஃபல் யக்தஸில், அவர் குளித்துக் கொள்ளட்டும், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் குஸ்லு அலா மன் தஜிபு அலைஹில் ஜும்ஆத்து, ஜும்மா யார் மீது கடமையோ அவர்கள் குளிப்பதும் அவசியம் என்று சொன்னார்கள். ஜும்மா யார் மீது கடமையோ அவர்கள் குளிப்பதும் அவசியம். இன்னும் சொல்லப்போனா இது கடமையாகவும் ஆக்கியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லில்லாஹி தஆலா அலா குல்லி முஸ்லிமின் ஹக்குன் அன் யக்தஸில ஃபீ குல்லி சபஅத்தின் அய்யாமின் யௌமன், 7 நாட்களில் ஒரு நாள் ஜும்மா தினத்தன்று, 7 நாட்களில் ஒரு நாள் ஜும்மா தினத்தன்று முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி குளிப்பது கடமையாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தினத்தன்று முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி குளிப்பது கடமையாகும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில், ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமினும் கடமையாகும், ஐ யக்தஸில ஃபீ குல்லி சபஅத்தின் அய்யாமின் யௌமன், ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாள் குளிப்பது கடமையாகும். யக்தஸிலு ஃபீஹி ரஸஹு வ ஜஸதஹு, தலையையும் உடம்பையும் நன்றாக தேய்த்து கொள்ளட்டும், கழுவி கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப பாருங்க,
அப்ப எந்த அளவுக்கு ஒலிவு துடிக்கிறார்கள். ஜும்மா நாள் சிறப்பான நாள், ஒரு பரக்கத்தான நாள். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இந்த நாளை பரக்கத்தாக ஆக்கி தந்திருக்கிறான். அரஃபா மைதானத்தின் பரக்கத்து எல்லா மக்களுக்கும் கிடைப்பது இல்லை. இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த அரஃபாவுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜும்மாவை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த நாள் வந்தால் நாம் குளிக்க வேண்டும், குளிப்பது கடமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா நாளை அல்லாஹ் நமக்கு பெருநாளாக ஆக்கி உள்ளான். ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் நமக்கு பெருநாளாக ஆக்கி உள்ளான். எனவே இன்றைய தினம் நீங்கள் நன்கு குளித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைய தினம் நீங்கள் நன்றாக குளித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ள ஆடைகளில் சிறந்த ஆடையை உடித்துக் கொள்ளுங்கள். இருக்குமையானால் நறுமணத்தையும் பூசிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குளிக்க வேண்டும், இருக்கும் ஆடைகள் சிறந்த ஆடையை உடித்துக் கொள்ள வேண்டும், இருக்குமையானால் நறுமணத்தையும் பூசிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, ஜும்மாவுடைய நாள் மொத்த சமுதாயம் எல்லாம், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் திருநாளாக கொண்டாடும் அந்த நாளை ஒரு சிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள். அந்த நாளுக்கு என்று நேரத்தை ஒதுக்கி குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு இன்னும் நறுமணங்களை பூசிக்கொண்டு அவர்கள் அவருடைய திருநாளை கொண்டாடுவதற்கு செல்வதை பார்க்கிறோம் இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அழகான ஆடை உடுத்திக்கொண்டு குளித்துக்கொண்டு 12 மணிக்கு இங்கே வழிபாட்டு கூடங்கள் நடக்கும் என்று அறிவிக்கப்படுமையானால் 11:30 மணிக்கு இடம் பிடிக்க போறாங்க. இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன? எப்பண்டா ஆன்சா முடிப்பாரு, மெம்பர் பிள்ளை ஏறுவாரு, உமாயன் அப்பா பாங்க சொல்லுவாங்க, நம்ம போவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜும்மாவுக்கு பாங்க சொல்லப்பட்டால் தான் குளிக்கிறார்கள். ஜும்மாவிற்கு பாங்க சொன்ன பிறகுதான் குளிக்கிறார்கள். பயானை கேட்பது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் அறிவிப்பு செய்கிறார்கள். ஜனாப் ஹுமாயூன் அப்பா அவர்கள், ஜும்மா ஒரு புனிதமான நாள், ஒரு சிறந்த நாள், ஒரு உயர்ந்த நாள். ஜும்மா தினத்தன்று மிம்பர் படியில் இமாம் ஏறிவிட்டால் யாரும் பேச வேண்டாம், மௌனமாக இருங்கள், உஸ் என்று சொல்லாதீர்கள், பக்கத்தில் இருக்கும் ஆளிடத்தில் இஷாரா கூட செய்யாதீர்கள். அப்படி எல்லாம் செய்தால் நீங்கள் ஜும்மாவுடைய பலனை இழந்து விடுவீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு செஞ்சும் சொல்லுவாங்கல்ல பழமொழி. நான் அந்த மாதிரி சொல்லல, பழமொழி சொல்றேன். செவிடங்காதில் சங்கூன கதை தான் இல்லையா? செவிடங்காதில் சங்கூன கதை சொல்லுவாங்க இல்ல? இந்த மாதிரி நிலைமை இருக்கு இல்லையா? உங்க ஒரு வட்ட மேச, அங்க ஒரு மட்ட மேச, வெளியே ஒரு கூட்டம், இன்னும் சொல்லப்போனா எல்லா இளவையும் உலக செய்தி ஃபுல்லா இங்கதான் பேசுவான். அந்த அம்மா இப்படி, அவன் இப்படி, தங்கச்சி இப்படி, அண்ணன் இப்படி என்று ஜும்மாவுக்கு வந்து ஜும்மாவுடைய பலனை பெறாமல் வீண் பேச்சுக்கள், விளையாட்டுகள், கேலு கூத்துகள், இன்னும் சொல்லப்போனா கோல் சொல்லுதல், புறம் பேசுதல் எல்லாம் இங்கதான் நடக்கும் ஜும்மாவில். எதுக்கு ஜும்மாவுக்கு வரோம்? ஜும்மா தினத்தை அல்லாஹ் ஏற்படுத்திய காரணம் என்ன? ஜும்மாவுடைய சிறப்பையும் மதிப்பையும் நாம் வழங்கினார். ஜும்மாவில் கிடைக்கிற பரக்கத்தை நாம் அறிந்தார். யாரும் பேச மாட்டோம் இல்லையா? யாரும் வாய் திறக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் ஹுத்பா ஓத ஆரம்பித்து, ஹுத்பா என்றால் நினைக்க மெம்பர் பிள்ளை ஏறு என்று ஹுத்பா நிகழ்த்துவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஹுத்பா என்பதற்கு பிரசங்கம், பயான். இமாம் பயான் பேச ஆரம்பித்து விட்டால் பள்ளியினுள் இருப்போர் வாய் மூடி அமைதியாக மௌனமாக இருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாய் மூடி அமைதியாக மௌனமாக இருங்கள். ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல கூச்சலும் குழப்பமும் பேச்சுக்களும் அதிகமாக நிகழ்வதை பார்க்கிறோம் இல்லையா? பயானை கேட்கிற மக்களுக்கும் இடையூறாக ஜும்மாவுக்கு வருவது அந்த பலனும் போச்சு, மக்களுடைய பலனையும் நன்மையும் கிடைக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் இல்லையா? ஜும்மா தனத்தென்று வந்து உள்ளுக்கு இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன ஆல்மிசா ஒரு நாள் ஜும்மாவில் சொல்லுங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, உங்க பேச்சை நாங்க கேட்பதா, வெளியில் உட்கார்ந்து கொண்டு வீண் பேச்சை கேட்பதா சொல்லக்கூடிய மக்களை பார்க்கும். ஜும்மாவில் சொல்லுங்க என்று சொல்கிறார்கள். நம்ம சில வாரங்களில் சொல்றோம். இருந்தாலும் அந்த பழமொழி சொல்வதை போன்று செவிடன் காதில் சங்கு ஊதுவதை போன்றுதான் இருக்கிறது நிலைமைகள் இல்லையா? அப்ப ஜும்மாவுக்கு வந்துவிட்டால் யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க, அப்படி பேசிவிட்டால் ஜும்மாவுடைய பலன் கிடைக்காது என்று ஒவ்வொரு வாரமும் கம்பை பிடித்து கொண்டு கம்பீரமாக ஹுமாயூன் அப்பா அவர்கள் சொல்லியும் கூட அந்த உரையை செவியேற்காமல் இருக்கிறோம் என்றால் யாரை அவமதிப்பது? யாருடைய வசனத்தை, யாருடைய சொல்லை நாம் அவமதிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய சொல்லை அவமதிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை அவமதிக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லை, நபிகள் நாயகத்துடைய மொழிகளை நாம் அவமதித்து விட்டால் ஜும்மாவுடைய பலன் எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு சொல்லுவோம்ல, என் பேச்சனை மீறிட்ட ஒரு பையன் வாப்பாவை எதிர்த்து பேசிவிட்டார். என்ன வாப்பா நீங்க இப்படி செய்யறீங்க என்று பேசிவிட்டால் வாப்பாவுக்கு கோபம் வரும் இல்லையா? வாப்பாவுக்கு கோபம் வரும்.
நீ என்ன பெத்தையா, நான் உன்னை பெத்தானா கேட்பாங்க. நான் உனக்கு மகனா, நீ எனக்கு மகனா, நான் சொல்வதை கேளுப்பா சொல்லுவாங்க, நான் சொல்வதை கேளு என்று. அதையும் மீறும்போது நீ என் பேச்சை மீறி விட்டாய், போ வெளியே சொல்லுவாங்க. உனக்கு இடமும் கிடையாது வீட்டில், உனக்கு எந்த இடமும் கிடையாது, உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ என்று மகனே வாப்பா பேசுவதை பார்க்கிறோம். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் மௌனமாக இருக்க வேண்டும். ஜும்மாவுடைய அந்த நிகழ்ச்சிகள் முடிகிற வரைக்கும், பாங்க சொல்வதில் இருந்து குத்துபா ஓதி தொழு வைக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். அது மௌனமாக இல்லாமல் நாம் பேசினாலோ பிறருக்கு இஷாரா செஞ்சாலோ சிரித்து கொண்டு இருந்தாலோ ஜும்மாவுடைய பலனை நாம் இழந்து விடுவோம். காரணம், யாருடைய சொல்ல அவமதிக்கும்? அல்லாஹ்வுடைய சொல்ல அவமதிக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல அவமதிக்கும். பிறகு எப்படி பலன் கிடைக்கும்? அவ ஏன் சொல்ல வரோம் தெரியுமா? நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கடைபிடிக்கிறார்கள். நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை, அமலை, இபாதத்தை மற்றவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியத்தை மாற்று மதத்தில் உள்ளவர்கள் கடைபிடிக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம ஈமான் கொண்டிருக்கோம், கடைபிடிக்கல. எனவே தோல்வி எங்க பார்த்தாலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொல்லைகள், துயரங்கள், மிகப்பெரிய ஆபத்துகள், உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. பார்க்கமா இல்லையா? சும்மா இருந்த ஒரு பையனை ஏன் சொல்ல வர தெரியுமா? எஸ்பி பட்டனுடைய செய்தி முகமுடைய நிகழ்வு தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். சின்ன ஒரு பிரச்சனை இல்லையா, சின்ன ஒரு பிரச்சனை. அதாவது கார் கொடுத்த இடத்துல வாங்க போன அந்த பையன், அந்த ஒர்க் ஷாப் காரனுக்கும் இவனுக்கு சின்ன தகராறு. அப்ப கேஸ் கொடுத்தா என்ன செய்யணும்? அவனை பிடித்து கொண்டு போய் விசாரணை செய்யணும், அதுக்குண்டான தண்டனையை வழங்க வேண்டும். அதை விட்டு போட்டு செய்து முகமதை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று கைதிகள் இருக்கும் இடத்துல கொண்டு வச்சு அதற்கு பிறகு தனி அறைக்கு அழைத்து வந்து அவனை அடித்து கீழே தள்ளி காலால் மிதித்த காரணத்தினால் படக்கூடாத இடத்தில் பட்டு மூத்தா போயிட்டான். மக்கள் சொல்லக்கூடிய செய்தி இது, அவன் மூத்தா போயிட்டான. பதறி போய் அவன் மேல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மூத்தா போயிட்டான், என்ன செய்யறது என்று கேட்கும்போது மேல் அதிகாரி சொன்னாராம், இது மக்கள் சொல்லக்கூடிய செய்தி. மேல் அதிகாரி சொன்னாராம், உன்னை நீ காத்துக்கொள்ள அவனை சுட்டு விடு என்று சொல்ல, அவன் மூத்தா போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பிறகு அவனை சுட்டு, உயிரோடு இருக்கும்போது சுட்டா ரத்தம் வரும், தெரிஞ்சிடும் இல்லையா? சில மணி நேரத்தில் அல்லாஹ் தஆலா கூட்டே ஆக்கிறோம். சில பேரை இவன் நினைச்சிட்டு இருக்கான், நம்ம பெரிய அறிவாளி, நம்ம உயர்ந்தவன், நம்ம படிச்சிருக்கோம், உலக விஷயம் எல்லாம் தெரியும் என்று யாருக்கும் மமதி இருக்குமோ, யாருக்கும் பெருமை இருக்குமோ, யார் அகம்பாவத்தோடு அலைவானோ அவனை அல்லாஹ் தஆலா சில நேரம் கூட்டே ஆக்கிடுவான். அவன் மூத்தா போய் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆன பிறகு சுட்டா இவன் ரத்தம் வரும். மூத்தா போய் 1/2 மணி நேரத்தில் குத்தினாலோ சுட்டாலோ ரத்தம் வரும். இந்த இது இருக்கு. அதே போன்று மூத்தா போய் 3 மணி நேரம் வரைக்கும் கண்ணு வேலை செய்யும் என்றெல்லாம் மக்கள் சொல்வார்கள். அப்ப இந்த மூத்தா போய் 1 மணி நேரம் கழிந்து விட்டது, அதற்கு பிறகு சுட்டு தன்னுடைய உடம்பில கத்தியால் தானே கிழித்து மேல் மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி மதுரையில் படுத்துக் கொண்டான் காளிதாஸ் என்ற ஒரு போலீஸ்காரன். நமக்கெல்லாம் தெரியும். இதை ஏன் சொல்ல வர தெரியுமா? நம்முடைய பலகீனத்தை புரிந்து கொண்டான். என்ன முஸ்லிம் சமுதாயம் என்றால் காக்காவா, குருவியா, பறவைகளா? அப்ப என்ன காரணம்? இவங்க ஒழுங்கா இல்ல, இவங்கிட்ட எது ஒழுங்கு இருக்கு? ஒற்றுமை இருக்கா? கிடையாது. ஒரு இபாதத்து இருக்கா? கிடையாது. உங்களுடைய கொள்கையில் பிடிப்பு இருக்கா? கிடையாது. அவை ஒழுங்கு இல்லை, யாரு கேட்க போறா என்று நினைத்துக் கொண்டார் அவர். ஆனால் ஒரு காலம் இருந்தது, ஒரு காலத்தில் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பாதிப்பு என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த பாதிப்பிற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். பின்னால காலப்போக்கில் பல இயக்கங்கள் உருவாகி அந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று ஒரு காலத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படின்னா கிடையாது. உலகத்தில் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சரிதான், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல இயக்கங்கள் இருக்கலாம், பல பிரிவுகள் இருக்கலாம். அவர்களுக்கு மத்தியில் குடும்ப ரீதியாக, ஊர் ரீதியாக, ஜமாத் ரீதியாக, அல்ல இயக்கத்தின் ரீதியாக தனித்தனி இயக்கத்தில் தனித்தனி ஜமாத்தாக பிரிந்திருந்தாலும் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பாதிப்பு ஏற்படுமையானால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் அவன் எதிர்ப்பு குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்பதை சமீப காலத்தில் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இதை நிகழ்த்திக் கொண்டு இருக்கிறது என்பதை காளிதாஸ் என்பவன் மறந்துவிட்டான். இது சொல்ல காரணம் என்ன? நம்மிடத்தில் கொள்கையில் பிடிப்பிருக்க வேண்டும், இபாதத்தில் பிடிப்பிருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் தூதர் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம பிடிப்பிருக்குமையானால் நம்மை எந்த கும்பலும் அசைக்க முடியாது.
எந்த ஒரு ஆட்சியாளரும் நம்பி ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் நாம் செய்வது இல்லை, அதை முழுமையாக கடைபிடிப்பது இல்லை. மாற்றார்கள் செய்கின்ற காரணத்தினால் ஒரு சில விஷயத்தில் மாற்றார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கான் இல்லையா? மாற்றார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கான். ஏன் சொல்ல வர, ஜும்மா அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றாக குளித்து விட்டு நன்றாக இருக்கும் ஆடைகள், அழகான ஆடையை உடுத்துக்கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு வாங்க சொன்ன உடனே ஜும்மாக்கு வர வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு வந்திருக்குமா? இன்னைக்கு பாருங்க, உள்ளுக்கு இத்தனை பேர் இருக்கும், இதே நபர்கள் வெளியில் நிற்பாங்க பாருங்க, வெளியில் நிற்பாங்க சும்மா தேவையில்லாம. ஏன் இவங்களாம் ஜும்மாக்கு வரணும்? ஜும்மாக்கு வந்து என்ன பயன் இருக்கிறது, என்ன சிறப்பு இருக்கிறது? ஜும்மாக்கு வந்து விட்டால் ஊது செய்து விட்டு பள்ளிவாசல்கள் தொழுது விட்டு பயானை கேட்க வேண்டும், உரையை கேட்க வேண்டும். கேட்டு கேட்டுதான் இஸ்லாம். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, பயானை கேட்பது கிடையாது, அதில் ஹதீஸ் புக்குகளையும் படிப்பது கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள், இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுகள், குர்ஆனுடைய தஃப்சீர்கள், தர்ஜுமாக்கள் இன்னைக்கு பல விதத்தில் வந்து விட்டது இல்லையா? பத்திரிகையாக வந்து விட்டது, இன்னும் ரிக்கார்டாக வந்து விட்டது, ஆடியோக்களாக வந்து விட்டது, ரொம்ப இலகுவாக தரப்பட்டு விட்டது. இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய கையில் ரொம்ப இலகுவாக தரப்பட்டு விட்டது. இலகுவாக தரப்பட்ட ஒன்றை இன்னைக்கு நம்ம படிக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, இஸ்லாத்துக்கு புறமான காரியம் போட்டா, இஸ்லாத்துக்கு புறமான காரியம் என்றால் 3 மணிக்கு என்றால் 2 மணிக்கு கூட்டம் கூடும் இல்லையா? 4 மணிக்கு என்றால் 3 மணிக்கு கூட்டம் கூடும். இன்னும் சொல்ல போனா விடிய விடிய விழித்திருந்து பார்ப்போம். அதே போன்று லைலத்துல் கத்ர் இரவு நோம்பு தினத்தில் கடைசி 10 உச்சப்படையில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ரமதான் மாதத்தில் சொல்லுவோம் இல்லையா? கடைசி 10 சாதாரண 10 அல்ல, உயர்ந்த 10, சிறந்த 10. அந்த 10 ஒரு இரவில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு. அந்த இரவில் நின்று வணங்கினால் 1000 மாதங்களை வரை சிறந்தது என்று அறிவிப்பு செய்வோம். ஆனா இன்னைக்கு யார் வாரா? நோம்புல பார்த்தோமா இல்லையா? நோம்புல பார்த்தோம் இல்லையா? அடைத்த கதவு திறக்கவில்லை சுபுஹ் வரைக்கும், அடைத்த கதவு திறக்கப்படவில்லை சுபுஹ் வரைக்கும். அந்த இரவை அடையணும், சுப்ஹானல்லாஹ், 1000 மாதங்களை விட சிறந்த இரவா அந்த ஒரு இரவு என்ற ஆசை இருக்கா? இல்லை. இருக்குமையானால் கடைசி 10 அன்னைக்கு பள்ளிவாச ரொம்ப இபாதத்தா இருக்கும். பள்ளிவாசனுடைய கதவு அது மூடப்படாது, எப்போதும் திறக்கப்பட்டே இருக்கும். ஆனால் பாருங்க, என்னுடைய சிறப்பு புரியவில்லை, என்னுடைய மதிப்பு மக்கள் விளங்கவில்லை. அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு புறமான காரியம் என்றால், இஸ்லாத்திற்கு புறமான காரியம் என்றால் 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி, அது 3 மணிக்கு நிகழ்ச்சி, அது 4 மணிக்கு நிகழ்ச்சி என்றால் 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே, 1 மணி நேரத்திற்கு முன்னாலேயே இடத்தை பிடிப்பார்கள். இடத்தை பிடித்து இருக்கும் நபர்கள் முடிகிற வரைக்கும் எழுவதே இல்லை இல்லையா? இடத்தை பிடித்தும் இருக்கும் நபர்கள் முடிகிற வரைக்கும் எழுவது இல்லை. அதே நேரத்தில் உங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூடுச்சுன்னா, என்ன ஆல்சா இப்படி அறுக்காரு சொல்லுமா இல்லையா? ஆல்சா இப்படி அறுக்கார, இது அறுவையா? இது அறுவையா சொல்லுங்க பார்ப்போம். இது அறுவை கிடையாது. என்னுடைய மதிப்பு சிறப்பு எங்க தெரியும்? மறுமையில தெரியும். அப்ப இருக்க முடியல. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் சாப்பிட போகணும், நாங்கள் குடிக்க போகணும், நாங்கள் உணவு அருந்தணும், தூங்க போகணும், பல பேருக்கு பல வேலைகள் இருக்கும். நன்மையான விஷயத்திற்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்குவதற்கு மனமில்லை. தீமையான காரியத்தை பார்ப்பதற்கும் அதை செய்வதற்கும் ஷைத்தானுடைய கூட்டாளியாக ஆவதற்கும் உனக்கு நேரம் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு மட்டும் எந்த உணவும் தேவையில்லை, எந்த குடிப்பும் தேவையில்லை, எந்த உறக்கமும் தேவையில்லை, எந்த ஓயும் தேவையில்லை, எந்த இளவும் தேவையில்லை இல்லையா? அந்த நன்மையான காரியத்திற்கு எங்களை சாப்பிடணும், வயிறு பசிக்கு, நோயாளி இருப்பாங்க, தேவையுள்ளவங்க இருப்பாங்க, வெளியூர்காரங்க இருப்பாங்க, பஸ்ஸில் போகக்கூடிய இருப்பாங்க, எவ்வளோ காரணம் தெரியுமா? ஆனால் இதுக்கு மட்டும் காரணம் இருக்காது. எதுக்கு? இஸ்லாத்துக்கு புறமான காரியத்துக்கு மட்டும் காரணங்கள் இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள், மாசத்துல 2 நாள் சொல்றோமா இல்லையா? வாரத்தில் ஒரு நாளையும் ஜும்மாவுடைய நாளும் இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாளும். இந்த நாளுடைய மதிப்பை சிறப்பையும் நாம் வழங்கி கொண்டால் ஜும்மாவுடைய நாளை இழக்க மாட்டோம், ஜும்மாவுடைய பயானை விட மாட்டோம், ஜும்மாவுடைய பரக்கத்தை இழக்க மாட்டோம். ஜும்மாவுடைய சிறப்பை நாம் இழப்பதற்கு நமக்கு மனம் வராது. எனவே இன்னும் நிறைய சிறப்புகள், ஜும்மாவுடைய தலத்திற்கு இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டு. அதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவில் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு ஈமானை புரிந்து, இஸ்லாத்தை புரிந்து, நம்முடைய இபாதத்தில் கொள்கையில் நாம் உறுதியோடு இருந்து உலக மக்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு வழிகாட்டி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, நம்முடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றவர்கள்,
அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் சொன்னார்களாமா. அதே போன்று நாம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா துறைகளிலும் ஒரு வழிகாட்டியாக திகழ்வதற்கு ஜும்மா நமக்கு பயனுள்ளதாக ஆக வேண்டும். ஜும்மாவுக்கு நாம் எல்லாம் விரைவாக வர வேண்டும். வந்து மௌனமாக செவிதாழ்த்தி அமைதியோடு ஜும்மாவை கேட்டு ஈமானையும் இஸ்லாத்தையும் வளர்த்து கொள்கையில் பிடிப்போடு இருந்து சமுதாயத்துக்கு மத்தியில் எவ்வளவு ஒரு பிளவு ஏற்பட்டாலும் எவ்வளவு ஒரு பிரிவு ஏற்பட்டாலும் அவைகளெல்லாம் கலைந்துவிட்டு நாங்களெல்லாம் முஸ்லிம்கள் என்பதை உலகத்திற்கு நாம் நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.